விருது பெறும் திரு புகழேந்தி ராஜா அவர்கள் குறித்து அறிமுக உரை ஆற்ற கட்டுரையாளர் இயேசுராஜா அவர்களை அழைக்கிறேன். அவர் உடலும் உள்ளமும் நலம் பெற மற்றும் நலமே பலம் என்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட 2 நூல்களை வெளியிட்டுள்ளார். அவரும் ஒரு சமூக ஆர்வலர், மாணவர்களுடைய வழிகாட்டியா இன்னைக்கும் இருக்கிறாரு. உடற்பயிற்சினா உடற்பயிற்சியை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்கிறவர் இல்லை. உண்மையாகவே மாணவர்களுக்கு உடற்பயிற்சி வகுப்பை சொல்லித்தர ஒருத்தர் என்னுடைய நண்பர் இயேசுராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். போற்றுதலுக்குரிய அனைத்து இலக்கியத்துறை முன்னோடிகளே, மேடைகளில் இருக்கக்கூடிய தமிழகத்திலே மிக சிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். எங்கள் ஜோலார்பேட்டை பகுதிகளின் ஒரிஜினல் 5 ரூபாய் டாக்டர் அவர்களே, ஏன் சொல்கிறேன்னா, அண்ணங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு போகும்போது அவர் ஊசி போட்டு குணப்படுத்துகிறாரோ இல்லையோ, அவர் சொல்கிற 2 வார்த்தை குணப்படுத்தும். பட சரியா ஜோலார்பேட்டையுடைய ஒரிஜினல் அன்னபூரணி சித்திகண்ணன் அவர்களே. ஏன்னா சித்திகண்ணன் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன். நானும் ராஜா அண்ணன் கடையில் உட்காந்து சொன்னோம், ஆப்ரேஷன் பண்ணுறது டாக்டர் இல்லை, அல்லா அடுத்த நாள் வந்துடுவார். எனக்கு அடுத்த நாள் மெசேஜ் போட்டார், தம்பி ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சேவை செய்கிறவங்களுக்கு கடவுள் பக்கபலமாக இருப்பார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அது உறுதியாச்சு. மரங்களை நட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் 1000 மரக்கன்றுகளை நட்டு சத்தமில்லாமல் இருக்கும் என் அன்புக்குரிய பசுமநாயகன் புகழேந்தி ராஜா அவர்களே. ஒரு 10 நிமிடம் போகும். மற்றவங்களை பற்றிலாம் நான் ஏற்கனவே சாதாரணமாக பேசிடுவேன். அண்ணனை பற்றி பேசும்போது இந்த அமைப்பு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 6 நிமிடம் பேச வேண்டியதாக இருக்கும். விருதுகள் வாங்குவது சிறப்பு, கொடுப்பது சிறப்பு. ஆனால் பேச்சை கேட்பது கடினத்திலோடு கடினம். அந்த கடினத்தை நீங்கள் ஏற்று அமர்ந்து கொண்டிருப்பது சிறப்புக்குரியது. அன்புக்கும் வாழ்த்துக்கு நன்றி. அன்று இரவு ஒரு 7 மணி அளவு இருக்கும். இரவு பொழுது இந்தியா முழுவதுமே ஒரு துக்க செய்தி பரவி கொண்டிருக்கிறது. ஆம், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறப்பு செய்தி எல்லா ஊடகங்களிலுமே பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்தது. நாங்கள் புகழேந்தி ராஜா மற்ற குழுவினர்கள் எல்லோரும் ஒரு கடையில் அமர்ந்து இதை பற்றி யோசித்தோம். இந்த சமூகத்துக்கு அரும்பாறுபட்டு உழைத்த ஒரு மகானை நாங்கள் ஆசிரியராக ஏற்றுக்கொண்டவர்கள். இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஐடியாக்களை எடுத்துரைத்தார்கள். நாங்கள் ஒரு அமைதி பேரணி போகலாம், அந்த மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ராஜனை மட்டும்தான் வித்தியாசமாக யோசனை பண்ணி, இது ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டா போதுமாடா, இது நம்ம தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் கழித்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த மண்ணில் புதைத்தோம். அன்றுதான் ஜோலார்பேட்டை கியூரிங் த நேச்சர் என்ற விதையை ஜோலார்பேட்டை மண்ணில் விதைத்தோம். 18 வார்டுகளில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை முதலில் எடுக்க வேண்டும் என்று குழுவாக சென்று வார்டாக அந்த குப்பைகளை நாங்கள் அள்ளினோம். ஏகப்பட்ட கமாண்டு, நல்ல கமாண்ட் இல்லை. எங்கள் வீட்டில் குப்பை இருக்குது, அள்ளிவியா வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜோலார்பேட்டிலேருந்து எங்களுக்கு கமாண்ட் கொடுத்தாங்க. இருந்தாலும் மனசு தவறாமல் அந்த வேலையை செஞ்சோம். அப்போ இருக்கிற நகராட்சி ஆணையர்கள்லாம் இந்த நல்ல செயல் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்துனே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏலகிரி மலையில் இருக்கக்கூடிய வளைவுகளில் நிறைய குப்பைகள் இருந்துச்சு, நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்துச்சு. அதை அள்ளி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் ஒரு 30 பேர் கொண்ட குழுவாக சென்று அதை எடுத்தோம். இதை பார்த்த கமிஷனரு அந்த இடத்துல நிறைய குளங்கள் இருக்குது, அதை தூர்வாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏலகிரி மலையில் இருக்கக்கூடிய 3 குளங்களை தூர்வாரி நீர்வரத்தை வர வைத்தோம். இதை பார்த்த மரங்களில் எல்லாம் எல்லா வார்டுகளிலுமே மரங்களை நட்டு பார்த்து கொண்டே இருக்கும்போது நகராட்சியே முன் 25 சென்ட் இலவசமாக ஒரு இடத்தை கொடுத்து அதுக்கு வேலி அமைச்சு தண்ணீர் வசதி செய்து கொடுத்து இப்பொழுது அந்த இடத்துல ஒரு குறுங்காடுகளாக வளர வச்சு தமிழகத்திலேயே சிறந்த குறுக்காடுகள் வளர்த்த திட்டத்தில் புகழேந்தி ராஜா அண்ணன் 650 மரங்கள் ஒரே இடத்தில் நட்டு 150க்கு அதிகமான
வித்தியாசமான மரங்களை அந்த இடத்துல பாதுகாத்து இன்று வரை வந்து கொண்டிருக்கிறார். ஏலகிரி மலையில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு போவது தலையாய கடமையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் அவரே வண்டியில் எடுத்துன்னு போயிட்டு தொட்டி வச்சு தண்ணி கொடுத்துட்டு வருவோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை முன்னணிக்கு வச்சுட்டு அவரை அனாதையாக விட்டுட்டு நாங்கள் பின்னாடி வந்த துரோகிகளில் நானும் ஒருவன். வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் சிறு சிறு உதவிகள் மட்டும் நாங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஏறக்குறைய இந்த மாவட்டத்தில் மட்டும் 5000 மரங்கள் மேல் நட்டு சென்ற மாதம் திருவள்ளுவர் சிலையை தமிழகத்தில் நிறுவி 25 ஆண்டுகள் விழா எடுத்துக்கொண்டிருந்தோம். அதை மையமாக வைத்து நான் பணியாற்றக்கூடிய தென்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் 25 வகையான மரக்கன்றுகள், 25 வகையான தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்கள், 25 தமிழ் வாதியார்கள், 25 உடற்கல்வி ஆசிரியர்கள், 25 பொதுநிலைகள் என்று சொல்லி 25 நிமிடத்தில் அந்த மரக்கன்றுகளை நட்டு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவு செய்து அன்னார் அவர்களுக்கு பசுமை நாயகன் விருது சென்ற வாரம் மேதகு திரு அப்துல் காதர் ஐயா வந்து அவருடைய பொற்கரங்களால் வழங்கி அவரை கௌரவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே தானமாக எழுதி கொடுத்த ஜோலார்பட்டியில் முதல்வர். அதை தொடர்ந்து நாங்களும் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொள்ள ஒருங்கிணைப்பாளர் என் அன்பு நண்பர் கோகிலன் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கும் என் அன்பு கலந்த வாழ்த்துக்களும். அன்புக்குரியவர்களே, உங்களின் மகிழ்ச்சியான நாளை கொண்டாட ஒரு மரக்கன்றுகளை நட்டு மகிழுங்கள் என்ற ஒரு கோரிக்கையுடன் காப்போம் இயற்கையை, உள்ளமும் இல்லமும் செழிக்க, பிளாஸ்டிக்கை எரிக்காதே, எரியாதே. நன்றி, வணக்கம்.